ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரோசா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டல் கிரேவி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பாடு, பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மிளகு, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, 2 ஏலக்காய், 4 முந்திரி, மல்லி, வெந்தயம். நான் சொன்ன எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கடாயில் வச்சு வறுத்துக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுத்திட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கண்டிஷனில் அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் மசாலா, 3/4 டீஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓவர் நைட்டில் சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி வடிகட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சுண்டல் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற கண்டிஷனில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சுண்டல் கிரேவி ரெடிங்க.